15 ஆண்டுகள் எல்கேஜியில் ஆரம்பித்து அல்லது ப்ரீகேஜியில் ஆரம்பித்து 12th வரையில் 15 ஆண்டுகள் அந்த நேரத்தில் தான் ஒரு புதிய லாங்குவேஜில் எழுத படிக்க பேச கற்றுக்க முடியும். சரி, பின்னால் நிர்பந்தம் வரட்டும், அப்போ நான் படிச்சுக்கலாம் அப்படின்னா தட் இஸ் டூ லேட். தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிக்கூடம் வேணுமா வேணாமா என்ற சர்ச்சை பல இடங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு. அண்மையில் நடந்த ஹியரிங்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்கலைன்னு சொல்லியிருக்கு. இல்லை என்ன பிரச்சனை என்ன, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நவோதயா பள்ளிக்கூடங்களில் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு 2 லாங்குவேஜ் தான், தமிழ் இங்கிலீஷ். இந்த மொழி காரணமாக முரண்பாடு இருக்கிறதுனால நவோதயா பள்ளிக்கூடங்களை நான் என்கரேஜ் பண்ண மாட்டோம், இதுதான் அவங்க நிலைப்பாடு. ஸோ சுப்ரீம் கோர்ட் பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு புள்ளி விவரம் பார்க்கலாம். இது நம்ம அரசியல் நோக்கோட வேணாம், ஒரு கல்வியாளர் என்ற முறையிலும், ஒரு பெற்றோர் என்ற முறையிலும், மாணவர்கள் என்ற முறையிலும், ஆசிரியர்கள் என்ற முறையிலும் இந்த இஷ்யூவை நம்ம அனலைஸ் பண்ணலாமா? தமிழ்நாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட 1600 சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதில் 15 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே தமிழ்நாட்டில் மொத்தம் 37,000 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதில் 53 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 53 லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிக்கலை. 12th வரையும் படித்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மேற்படிப்பு படிக்கிறாங்க. ஆக இந்த 15 லட்சம் மாணவர்களும் இந்த 53 லட்சம் மாணவர்களும் படிப்பு முடித்து ஒரே இடத்துல தானே போய் வேலை பார்க்க போகிறாங்க சமுதாயத்தில். அந்த இடத்துல ஹிந்தி பேச வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் என்ன பண்ண போகிறாங்க? இன்றைக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், சிற்றுண்டி சாலைகளை போய் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை போய் பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எதிரே கஸ்டமரோ பேஷண்ட்டோ யார் வந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தான் பேசி ஆகணும். அப்போ தான் அந்த நிறுவனத்துக்கு நல்லது. அப்போ அந்த மொழி காரணமாக ஒரு தடங்கள் இருந்தானா என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு ஆங்கிள் யோசனை பண்ணி பார்ப்போமே. இப்போ இந்த 53 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்கிறாங்களே, அவங்க பெற்றோர்கள் வேலை நிமித்தமாக மற்ற மாநிலங்களில் போய் படிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா அங்கே ஹிந்தி தான் இருக்குது, தமிழ் கிடையாது. எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க? ஒரு 8th வரைக்கும் ஒரு பையன் இங்கே படிச்சிடுறான். 9th பாம்பேவோ இல்லை நாக்பூரோ இங்கே போகணும். அங்கே இந்த தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்னா மேற்படிப்பு என்ன செய்ய போகிறாங்க? இது ஒரு பிரச்சனை வருது. ஏனென்றால் இன்றைக்கு கம்யூனிகேஷன் இல்லைன்னா வேலை கிடையாது. சரி, 15 ஆண்டுகள் எல்கேஜியில் ஆரம்பித்து அல்லது ப்ரீகேஜியில் ஆரம்பித்து 12th வரையில் 15 ஆண்டுகள் அந்த நேரத்தில் தான் ஒரு புதிய லாங்குவேஜில் எழுத படிக்க பேச கற்றுக்க முடியும். சரி, பின்னால் நிர்பந்தம் வரட்டும், அப்போ நான் படிச்சுக்கலாம் அப்படின்னா தட் இஸ் டூ லேட். ஒரு நேட்டிவ் ஹிந்திக்காரங்க பேசுகிற மாதிரியோ, ஒரு நேட்டிவ் தமிழ்காரங்க பேசுகிற மாதிரியோ, ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ்காரங்க பேசுகிற மாதிரியோ அந்த மொழி ஆளுமை நமக்கு வராதுங்க. ஆக இந்த இஷ்யூவை அரசியல் நோக்கு இல்லாமல் ஒரு பெற்றோர், ஒரு கல்வியாளர் என்ற முறையில் நம்ம பார்க்கணும். நவோதயா ஸ்கூல் வேண்டாம், ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நவோதயாக்கு ஈக்குவலாக நடத்தலாம். அண்மையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நவோதயாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த அளவுக்கு நீட் எக்ஸாமோ ஒரு ஐஐடியும் கிராக் பண்ணுறாங்க, அங்கே எவ்வளோ செலவு ஆகுது, எவ்வளோ சீப்பாக அங்கே முடிச்சிடுறாங்க என்றது போட்டிருந்தேன். அது நம்மளால் முடியும். ஆக நம்முடைய மொழி பற்றிய ஒரு கருத்து, மொழி பற்றிய ஒரு பாலிசி ஷுட் நாட் ஸ்டாண்ட் இன் த வே ஆஃப் தி ஃபியூச்சர் ஆஃப் தி சில்ட்ரன். இந்த பார்வையில் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் ஆல்ரைட் உங்கள் ஸ்கூலில் ஹிந்தி கிடையாது, ஆனால் ஈவினிங் படிச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம். கவர்மெண்ட் கூட என்ன சொல்லுது, இந்தியை திணிக்காதீங்க தான் சொல்கிறாங்களே தவிர படிக்காதீங்கன்னு சொல்லலை. அதனால் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம படிச்சுக்கிடலாம். ஆக 15 இயர்ஸ் ஹிந்தி கற்றுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீள முடியும். முன்னாடிலாம் ஜாப்பனீஸினுடைய எக்கானமியை பற்றி பேசினவங்கள்லாம் பல பேர்கள் ஜப்பான் போய் கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஆக போகிறதுக்கு முன்னாடி
ஜாப்பனீஸ் கற்றுட்டாங்க, அதுக்கப்புறம் சைனீஸ் கற்றுக்கிட்டாங்க, இன்றைக்கி ஜெர்மன் கற்றுக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறாங்க. அது போன்று தான் ஹிந்தி கூட மற்ற ஒரு மொழி. நான் அந்த ஹிந்தி வேணும்னு நான் சொல்லலை, வாண்டான்னு சொல்லலை, கற்றுக்க வேணான்னு சொல்லலை. ஆக மொத்தத்தில் மாணவர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விதமான பிரச்சனை இல்லாமல் இதுக்கு பெற்றோர்களும் மாணவர்களும் சேர்ந்து ஒரு முடிவு காணணுன்றது தான் இந்த பதிவை நான் போடுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தகவல் பல பேர்களுக்கு போய் சேரும். படிப்பு பற்றிய உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஸ்மால் மெசேஜ் அனுப்புங்க, ஃபோன் பண்ணாதீங்க. அதை படித்துட்டு அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணுவேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.